அப்புறம் நீயே பதட்டப்படுற என்கிட்ட பேசுறதுக்கு. Actually, this is my first Tamil movie. சார் நான் நினைச்சதை சொல்றேன். 90s கிட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகும், ஒரு 2K கிட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகும். ஒருத்தர் வந்தார், ஒரு காய்ச்சட்டையை போட்டு, அடே என்னடா வர்றீர்கள் சொல்லுங்கடா, என்ன வடவை எடுக்க போறீர்கள்? விளையாட்டு கழக ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் துரையப்பா ஸ்டேடியத்தில். இங்கே ஏன் வந்தனான்டா, இங்கே அந்தோணி கிண்ணம்ன்ற ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. இதை யார் நடத்தினோம்னு சொன்னால் இலங்கையில் திரைப்படம் ஒன்று எடுத்திருக்கணும் அந்தோணி என்று வேண்ட குழுவால் தான் இந்த உதைபந்தாட்ட கிண்ண போட்டி நடந்து கொண்டு இருக்குது. அதில் இன்றைக்கு செமிஃபைனலும் ஃபைனலும் நடக்குது. 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். அதோட படக்குழுவை சந்தித்து படம் எப்படி வந்திருக்கு, எப்போ ரிலீஸ், அந்த விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது எங்களுடைய கலைஞர்கள் செய்து 3 மொழியில் வெளியிடினா, தமிழ், மற்றது மலையாளம், மற்ற சிங்களம் 3 மொழியிலையுமே இது வெளியிடப்படுது. அதோட இதில் எங்களுடைய கலைஞர்கள், இந்திய கலைஞர்கள் எல்லாருமே இருக்கிறோம். நாங்கள் தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். வாங்க நாங்கள் இப்போ போய் யார் யார் வந்திருக்கணும். அப்போ இந்த படத்தில் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். மற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாள்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் நாயகியாக நடித்த டிஜே பானு அவள் தான் இதில் ஒரு ஹீரோயினாக நடிச்சிருக்கிறேன். 2 ஹீரோ கன்செப்ட் தான். வாங்க நாங்கள் போய் எல்லா டீட்டெயில்ஸையும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சு. திரைப்பட இயக்குநர்களான சுகீரன் கிறிஸ்தராஜா மற்றும் ஜெனோசன் ராஜேஸ்வர் ஆகிய இருவரை நாம் இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். வருகை தந்து மங்கள விளக்கு ஏற்றுமாறு. தொடர்ந்து இந்த உதைபந்தாட்டம் திருவிழாவாக மாறுவதற்கு எம்மோடு கூட பயணிக்கும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய வலிகாமம் உதைபந்தாட்ட லீக் தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய யுவராஜ் அவர்களை மங்கள விளக்கேற்ற அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் இல்லையே இந்த உதைபந்தாட்ட சுற்றுத்தொடர் இல்லை. பெருமதிப்போடு நன்றியை தெரிவிக்கும் அதே நேரம் தொடர்ந்து இலங்கை உதைபந்தாட்ட தேசிய அணியின் வீரர் ஜூட் சிவன் அவர்களை மங்கள விளக்கேற்ற அழைக்கின்றோம். அந்தோணி படத்தின் இயக்குனர் ஜெனோசன் அவர்களோட இருக்கிறார். ஆனால் சொல்லுங்கண்ணா, இந்த படத்தை பற்றி நீங்கள் தான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவேண்ணா. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்துடைய பேர் அந்தோணி. இந்த படம் வந்து ஓசை ஃபிலிம்ஸ் கலைவலரி சக ரமணதாஸ் மற்றும் சுகந்தினி அவர்களால் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதன் இணை தயாரிப்பாளர்கள் விஜய் ஃபிலிம்ஸ் விஜய் அண்ணா அண்டு ட்ரீம்லைன் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா, அடுத்தது வந்து கனா ப்ரொடக்ஷன்ஸ் விக்கி அண்ணான்னு சொல்லி முக்கியமான பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை வந்து சேர்ந்து தயாரிச்சிருக்கணும். அதை விட எங்களோட ஐரோப்பாவில் வாழ்கின்ற அண்ணாமார் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் முதலீட்டாளர்களாக வந்து பங்கெடுத்திருக்கணும். அதாவது ஒரு கதையை கேட்டு ஒரு நல்ல படத்துக்குள்ளே தங்களுடைய காசை போட்டு இந்த படத்தை வந்து தயாரிக்கணும் என்ற எண்ணத்தில் நிறைய பணத்தை வந்து முதலீடு செய்து இன்வெஸ்டர்ஸாக வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கணும். அவைகளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதை விட முக்கியமாக வந்து நான் ஒரு 8 வருஷமாக நானும் என்னுடைய நண்பர் சுகீர்தனும் வந்து சினிமாலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கையில் சிங்கள படங்கள், தமிழ் படங்கள், சக்தி டிவியில் டெலி சீரீஸ், அதை விட தென்னிந்தியாவில் நிறைய திரைப்படங்களில் வந்து உதவி இயக்குநர்கள்ன்றதை விட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் சினிமாவில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். ஸோ ஒரு படம் எடுக்கணும் வந்து ரொம்ப நாளாக நிறைய நாள் கனவு. அது வந்து அந்தோணி திரைப்படத்தில் வந்து நிறைவேறி இருக்குது. அந்தோணி திரைப்படம் ஒரு ஃபிலிம் கேமராவாக, ஒரு ஃபிலிம் க்ரூவாக, ஒரு 24 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணின ஒரு ப்ராப்பர் படம். இங்கே வந்து இலங்கையில் நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரணும், சினிமாவில் நல்ல படங்கள் பண்ணணும், படைப்புகள் பண்ணணும்னு நினைக்கிறார்கள் வந்து நம்ம வந்து மேக்கிங்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு படம் பண்ணணும்னு நினைக்கணும் என்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறதால என்னோடய ஒர்க் பண்ணின எல்லாருக்கும் நான் தான் சொல்கிறேன். நல்ல ஒரு படம் பண்ணணும். நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறோம், அந்தோணி என்ற படம். அதுக்கு வந்து இசையமைப்பாளர் இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறார். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அதை பார்க்குறோம். கனகாலமில் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஈழத்து படத்துக்கு முதல் முறையாக நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். பட் ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் எங்களோட படம் இன்னும் அதிகமாக நல்லா பண்ணியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதோட வந்து 3 மொழியிலையும் ரிலீஸ் பண்ணுறேன். ஆமாம், இப்போ எங்களுடைய சகோதர மொழி சிங்கள சினிமா வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அங்கே பெரிய ஒரு டேர்ன் ஓவர் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்பப்போ சில படங்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கு சிங்கள சினிமாவில். ஸோ நாங்கள் வந்து சிங்களத்துலேயும் எடுக்கணும் ஒரு ஃபீல் குட்டான, அதாவது கதை வந்து ரொம்ப கனெக்டிவாக இருக்குது.
எங்களுக்கு சிங்களத்தில் மற்றது மலையாளத்தில் ரொம்ப கனெக்டிவாக இருக்கிறபடியாக நாங்கள் 3 மொழி எல்லாமே வந்து அந்த கடலோர பிரதேசத்தோட ஆமாம் லைவாக நேச்சராக இருக்குது. நமக்கு நேச்சர்னா யாருக்கு தான் பிடிக்காது. அந்த மாதிரி நேச்சர் லொக்கேஷன்ஸாக லைவாக அந்த கதை எல்லாருடைய உணர்வுகளோடையும் கலக்கிற மாதிரி இருக்கிறபடியாக நாங்கள் 3 மொழிகள்லையும் அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணக்கூடிய கட்டாயம். ஆமாம். அதோட வந்து ட்ரெய்லர் நான் பார்க்கல பார்த்தேன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு விளங்கினது என்னன்னு சொன்னால் இந்த பார்க்கிங் மற்றது லப்பர் பந்து அந்த அந்த படத்தின் அந்த மையக்கரை இருக்குது தானே அதை மாதிரி ஒரு இதைத்தான் எங்களோட அந்தோணி படம் போகிற மாதிரி இல்லை பார்க்கிங் மற்ற என்ன படம் சொன்னீங்க? லப்பர் பந்து. அது லப்பர் பந்து ஒரு லவ் படம் தான். பார்க்கிங் அஃப்கோர்ஸ் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஒரு படம். ஒரு பார்க்கிங்ன்றது பார்க்கிங்கிற கண்டென்ட் ஓரியன்ட் படம். லப்பர் பந்து ஒரு கிரிக்கெட் ப்ளஸ் லவ் படம். அந்த மாதிரி எங்களுடையது ஒரு காதல் படம், ஒரு கடலோர மீனவனுடைய ஒரு குடும்ப காதல் படம். அது வந்து உங்களுக்கும் கனெக்ட் ஆகும், எனக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதையும் 2 வேரியேஷனாக பண்ணியிருக்கோம். ஒரு 90s கிட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகும், ஒரு 2K கிட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. பார்க்குறவங்க வந்து முகம் சுளிக்க மாட்டாங்க. எங்களோட படத்தில் சந்தோஷமாக நல்லா ஜாலியாக பார்த்துட்டு ஒரு கனதியான பாரத்தோடு எழுதி போகிற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படம் தான். இப்போ மார்ச் 13 தியேட்டருக்கு வருது. எந்தெந்த தியேட்டர்? மார்ச் 13 இன்றைக்கு தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்ச் 13 இலங்கையில் ஒரு முக்கியமான தியேட்டர்கள் எல்லா மாவட்டங்கள்லையுமே ரிலீஸ் ஆகுது. அதை விட தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. மற்ற ஐரோப்பா நாடுகள்லையும் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் வந்து கேரளா ப்ளஸ் மற்ற வெளிநாட்டில் எந்தெந்த கண்ட்ரிஸோ அங்கங்கே ரிலீஸ் ஆகும். சிங்களமும் அதே போல் தான். ஸோ இலங்கையில் இருக்கிற எல்லாரும் மற்ற நாடுகளில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மொழியில் படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இது எங்களுடைய ஒரு படைப்பு, நாங்கள் தான் ஊக்குவிக்கணும். மார்ச் 13 கட்டாயம் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைம் போய் கதைப்போம். அந்தோணி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான ரமணதாஸ் மற்றும் சுகந்தினியோடு இருக்கிறோம். இவர்கள் கணவன் மனைவி தான். அவைட்டு நாங்கள் இன்றைக்கி படத்தை பற்றி விசாரிப்போம். வணக்கம் அண்ணா. சொல்லுங்கள், படம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, கதை கேட்டிருப்பீங்க. அப்போக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியா வந்து இந்த படத்தை தாங்க செஞ்சே ஆகணும் அப்படியான ஒரு? உண்மையிலே என்னென்னு கேட்டால், இந்த படம் எனக்கு கதை சொல்லப்பட்டது 2022ஆம் ஆண்டு. நான் ஒரு பொய்முகம் என்ற ஒரு சீரியல் செய்து கொண்டிருந்தேன் நான் 7 மாதங்களாக. அதுக்கான ஒளிப்பதிவு செய்ய வரும்பொழுது அவரை என்னுடைய சீரியலுக்கு இணை இயக்குனராக பணியாற்றியிருந்தார். அப்போ அந்த காலகட்டங்களில் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ நான் அதனுடைய படைப்பை பற்றி நான் பேருந்து சொல்கிறேன்னு போட்டு அப்படியே விட்டுட்டேன். பேருந்து திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்ப என்னட்ட கேட்டார். அப்போ கேட்டோட நான் சொன்னேன், என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று செய்து காட்டுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில். அதை அந்த பட்ஜெட்டை நான் போடுறேன், அந்த தயாரிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு ஷார்ட் ஃபில்ம் உண்டு, மழைக்கால இரவுகள் என்ற ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று செய்து காட்டியிருந்தார். இப்போ அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விருப்பம் வந்துட்டுன்னு கேட்டால், இந்த கடலோர காட்சிகள் எல்லாம் வந்து மிக தத்துருவமாகவும் அழகாகவும் அதை அவர் செய்திருந்தார். அதில் 2 நண்டு நடிச்சிருக்கு. இப்போ நார்மலாக ஒரு விலங்குகளை வச்சு நடிப்பிக்கலாம், ஆனால் நண்டை நடிப்பிக்கலாது. அதனால் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. உடனே இந்த கதையை கேட்டுட்டு எவ்வளவு செலவாகும் என்ற விஷயங்கள் எல்லாம் கதைக்கப்பட்டது. அதிலேருந்து ஆரம்பித்தோம். மற்றதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா படத்துட்ட நடிகர் வின்சென்ட் அண்ணா வந்திருக்கேன். இவர் தான் மெயின் ஹீரோ இந்த படத்துக்கு. இவரோட சேர்ந்து சுதர்சன் அண்ணா மற்றது சௌமி அவையும் வந்திருக்கணும். அவை தான் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ கன்செப்ட் தான். அதில் 2வது சுதர்சன் மற்றும் சௌமி. இப்போ இந்த படத்துக்கான கேஸ்டிங் எப்படி சூஸ் பண்ணீங்க? என்னென்னு கேட்டால், கேஸ்டிங் சூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தது. என்னென்னு கேட்டால், இதை வந்து தனியாக எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்குள்ளே மட்டுமே அதை வெளியிடுறதாக நாங்கள் யோசிக்க இல்லை. எங்களுடைய கதைகளை மற்ற நாட்டு மக்களும் பார்க்கணுன்றதால நாங்கள் மற்ற நாட்டில் இருந்தும் ஒரு சிலரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. என்ன கேட்டால், இப்போ நாங்கள் இந்தியாவில் போனால் இந்தியாவில் ஒரு அறிமுகமான ஒரு ஆள் இருந்தால் தான் அதை பார்க்கணும், இல்லாட்டி புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னால் பார்க்கணும். அதால் நாங்கள் ஒரு கதாநாயகனையோ கதாநாயகியோ இல்லாட்டி இசையமைப்பாளரையோ நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுப்போம்.
என்று சொல்லித்தான் முதலே முடிவெடுத்தது. அப்போ இசைக்கு நாங்கள் அங்கே பார்ப்போம். என்னடா எங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, இளையராஜா இந்த கடலோர கவிதை இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அந்த காலத்திலே கதை வந்து நல்ல இதாக போனால் அந்த பாடல்களோட அதால் நாங்கள் யோசித்தோம் வந்து ஓகே இளையராஜாவை போடலாம், இதெல்லாம் கேட்டு பார்க்கலாம். ஆனால் எங்களோட படத்துக்கு வருவார் வரையிலான்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனால் எங்களுடைய 100-200 விதமான முயற்சியை நாங்கள் செய்வோம் என்று முதலே சொல்லிட்டோம். அதால் நாங்கள் கதாநாயகர் அந்த காஸ்டிங் தேடி என்று கேட்கல. எங்களுக்கு வின்சன் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்கிறார். இங்கே எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்துட்டு போன இடத்துல அவரை பார்த்துட்டு எனக்கு சூர்தன் சொன்னார், அண்ணா இப்படி நம்மளோட கயல் வின்சன் அவர்கள் வந்து இந்த பாத்திரத்துக்கு சரியாக இருப்பார், நாங்கள் அவரை தெரிவு செய்வோமான். அப்போ நான் நினைச்சேன் வந்து என்ன வின்சன் நான் நினைச்சதை சொல்கிறேன். அப்போ நான் நினச்சேன் வந்து இந்த பாத்திரத்துக்கு இப்போ நம்ம இப்போ பாத்திர பொருத்தம் தேவை. ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அந்த அட்ராக்ஷன் ஒரு ஒரு ஷேப் ஒன்று இருக்க வேணும். அதால் நீங்கள் ஆளை வந்து ஷூட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, நான் ஓகேன்னு சொன்னால் சொல்கிறேன். அப்போ ஆளை ஷூட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சினோம். அதே போல் அவர் அந்த எப்படி அந்த பாத்திரம் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சாம்பிள் ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தார். வேறு ஒரு நடிகிட்ட ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தார். எனக்கு அப்படியே ஒட்டிச்சுது. அப்போ நான் சொன்னேன் ஓகே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அவர் கடலில் அது வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவரை எடுங்கன்னு. அப்போ அப்படி வந்தது தான் அவர். மற்றது நடிகைகள் தெரிவு செய்யக்களை வந்து நிறைய தமிழ் நடிகர் இங்கே இருக்கிற நடிகைகளோட ஃபோட்டோக்கள் அனுப்பப்பட்டது, சிங்கள நடிகைகளுடைய ஃபோட்டோக்கள் அனுப்பப்பட்டது. அந்த வகையில் அதே போல் இந்திய நடிகைகளுடைய ஃபோட்டோக்கள் அனுப்பப்பட்டது. அப்போ ஒரு ஃபோட்டோ இப்போ மெயின் கேரக்டர் பண்ணுற டிஜே பானுவனுடைய ஃபோட்டோவும் அனுப்பப்பட்டது. அதே போல் ஒரு சிங்கள பிள்ளைன்ற ஃபோட்டோவும் அனுப்பப்பட்டது. அப்போ அந்த டிஜே பானு அவர்களை வந்து நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இந்த படத்தினுடைய கதாநாயகி நளினி கேரக்டர் செய்கிறா, அவ தெரிவு செய்திருந்தோம். அதே போல் 2ஆம் கதாநாயகியாக இணை கதாநாயகியாக எங்களுடைய சௌமி, அதே மாதிரி இணை கதாநாயகனாக எங்களுடைய அன்பு தம்பி சுதர்சன், 2 பேரையும் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இவை தெரிவு ஆகியன்றைலேயே அடுத்தடுத்த கேரக்டர்களை வந்து நாங்கள் ஏற்கனவே வேறொரு நடிகரையும் தெரிவு செய்திருந்தோம் நாங்கள் இந்தியாவிலிருந்து. அவர் வருத்தம் காரணமாக வர முடியாமல் போச்சு. உடனே அவருக்கு பதிலாக நாங்கள் உடனடியாகவே அந்த நடவடிக்கை எடுத்து நிழல் ரவி அவர்களுடைய போட்டோம். அதே போல் அருள்தாஸ் அவர்கள் வந்து இந்த 2 இயக்குநர்களும் வந்து இந்தியாவில் இருந்த காலகட்டங்களில் அவர் மிக முக்கியமான இயக்குநர்களை எல்லாம் சந்திக்க வச்சு அவர் நிறைய உதவி செய்தவர். அவர் சொன்னவர் வந்து எப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்போ படம் எடுக்கிறீங்களோ அப்போ நான் வந்து உங்களுக்காக நடிச்சு தருவேன். அப்போ அப்படி சொன்னால் அவரையும் நாங்கள் இந்த இதில் உள்வாங்கினா அது தேவையான பாத்திரம் தான், அந்த கதாபாத்திரத்துக்காக அதுக்காக மட்டும் எடுக்காமல் அப்படி மெல்ல மெல்ல தெரிவு செய்து அப்போ வெளிநாட்டிலேருந்து யார் எடுப்போம் ரெண்டு யோசிக்கல. ஐரோப்பாவிலேருந்து எடுப்போம்னா ஃப்ரான்ஸ்லேருந்து 2 நகைச்சுவை கலைஞர்கள் இருக்கணும், குணபால் மற்றது தயாநிதி என்று சொல்லி அவர் 2 பேர்கிட்டையும் கேட்டோம். அப்போ அவர் சொல்லிச்சுன்னா ஓகே, நான் சொன்ன வந்து உங்களுக்கு இவ்வளவு காட்சிகள் இவ்வளவு சீன்கள் வருமென்று நான் தெரியாது, ஆனால் இது நாங்கள் ஒரு பெரிய முயற்சி செய்கிறோம், நீங்கள் இங்கே வந்து நடிப்பீங்கள்னு சொன்னால் வந்து நடிங்க. அவையும் 1 மாதம் லீவு போட்டு வந்து நடிச்சிச்சிடும். அதே போல் சீலன் என்ற ஒரு ஆள் நோர்வேலேருந்து வந்து நடித்தார். இப்படி அதாவது முழுக்க அதாவது 90% எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள், ஒரு 5% இந்திய கலைஞர்கள், 5% ஐரோப்பிய கலைஞர்கள். இறுதிப் போட்டிகள் ஆரம்பமாக இருப்பதனால் இறுதிப் போட்டியை நாம் இந்த நேரத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். எங்களுக்கு கயல் படத்துல பயணப்படல் என்றதை பற்றி வடிவா சொல்லி தந்த எங்களுக்கு சோக்ரட்டிஸ் கயல் படத்துல சோக்ரட்டிஸா நடிச்ச எங்களுக்கு சாக்ரட்டிஸ் இந்தியன் தமிழ்ல சாக்ரட்டிஸ், இந்தியன் தமிழ்ல இங்கிலீஷ்ல சாக்ரட்டிஸ். சரி, சாக்ரட்டிஸ் வந்து எங்களுக்கு பயணத்தை பற்றி நிறைய அந்த படத்தை பார்த்தா பிறகுதான் ஓகே இப்படி போனா தான் நான் மென்டலா ஃப்ரீயா இருக்கலாம் என்ற ஐடியா எல்லாம் கனக பேருக்கு வந்து அந்த கயல் படத்துக்கு பிறகு
நிறைய பேருக்கு அதுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏன்னா நான் உங்களோட கிட்டடியில் ஒரு இன்டர்வியூ இதொன்று பார்த்துருந்தேன், கையலுக்கு பிறகு என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை கையலுக்கு பிறகு என்ன மறக்க இல்லை, எனக்கு சினிமாவை அணுக தெரியல. ஏன்னா சினிமான்றது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உங்களை கையில் கிடைக்காது, நிறைய வேலை பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு மற்றது அது சினிமா அதுக்கு நம்மளை முதல்ல பிடிக்கும். நமக்கு சினிமா பிடிக்கிறதுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். சினிமாவுக்கு நம்மளை பிடிச்சிச்சுன்னா சினிமா நம்மளை கூட்டுப்போம், அதுக்குள்ள திறமையும் இருக்கணும். ஓகே, எனக்கு நீங்கள் சொன்ன வசனம்லாம் அது பிரபுசாலம் சார்கிட்ட தான் போய் சேரணும். ஏன்னா அவர் எழுதி, அவர் சொல்லி, அவர் குட்டி நம்ம நடிக்க வச்சார். ஸோ அவர் இல்லை, அவர் சொல்லி கொடுத்தாரு, நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு அற்புதமான படத்தில் நான் டெபியூட் அறிமுகப்படுத்தப்பட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணேன். இப்போ 4 படம் ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, வில்லனா பண்ணிட்டு இருக்கேன் 4 படத்துலேயும். இப்போ அந்த அந்தோணி படம் வந்துட்டு சுகிர்தன் ஜெனோசன் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து கதையெல்லாம் எழுதிட்டு கேரக்டர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டு தான். பட் இந்த படத்தில் கூட நாள் வந்துட்டு ஆடிஷன் எடுத்து அல்லப்படி கடல்ல போட்டு போட் ஓடி மீன் பிடிச்சு கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணது ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்புறம் ஓகே இவர் அந்தோனியா நடிச்சா கரெக்டாக இருக்கும்னு டைரக்டர்ஸ் தான் முடிவு எடுத்தாங்க. எனக்கு சும்மா கிடைக்கல. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம், என் மண்ணில் நான் இந்த ஊரில் பிறந்தவன், இலங்கையில் புங்குடுதியில் பிறந்தவன். இந்த மண்ணில் எடுக்கப்படுற பெரும் செலவில் எடுக்கப்படும் முதல் படத்தில் நான் மைய கதாபாத்திரமாக, முக்கியமான கதாபாத்திரமாக, முதன்மை கதாபாத்திரமாக நடிக்கிறது ஒன்று. இதெல்லாம் தாண்டி இளையராஜா அதான் சொல்றேன். எனக்கு இந்த ஹீரோ வந்து உண்மையிலே எனக்கு அது ஹீரோன்ற வசனம் எனக்கு நம்பிக்கை. ஹீரோன்றது ஆக்ஷன் படம் பண்றவங்க தான் ஹீரோ, மற்ற எல்லாமே டைரக்டர் தான். கதைக்கான ஒரு தான். ஆமா ஆமா, இதுல ஆக்ஷன் படம் பண்ற ஹீரோவை விட கதைக்கான மையக்கரு தான் நீங்க. நாம எங்கட என்ன வேலை, ஒரு 2 மாசம் 3 மாசம் ஷூட்டிங் வரும். ஆனா இந்த கதையை 2 வருஷமா எழுதி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பாட்டு எழுதி அதை எழுதி அவங்க ஒரு 28 கிராஃப்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமா எங்களை முதன்மைப்படுத்தி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். மறுபடி அந்தோணி ஒரு டீசெண்டா ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு கடலோர பக்கத்தில் வாழும் ஒரு குடும்பம், அதில் வாழும் ஒரு இளைஞன் ஒருத்தர், அவனோட காதலும் இந்த காதலும் அவர்களுக்கு என்னாச்சு என்பது ஒரு சாதாரண கதை ஒன்று. ஆனால் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டைரக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர்லாம் சேர்ந்து ஒரு காவியமாக மாற்றிருக்காங்க. நான் படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு படம். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு யோசிச்சேன்னா எப்படி என்ன லப்பர் பந்து மற்றது பார்க்கிங் மாதிரியான ஒரு சாதாரண ஹீரோவுக்கு முடியல சாதாரண படம். ஆனா டிரெக்டர் சொன்ன அந்த மாதிரி போகாது, கரு மாறிடும். ஆமா, அது கரு மாறிடும். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியது. என்னை பொறுத்தவரை தியேட்டரில் முதல்ல ஷோ பார்த்தா படம் பார்த்துட்டு போகிறவங்க 10 பேர் 20 பேராது இந்த படம் போய் பாருங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்குது. அது நம்ம படமாக இருக்குது. இதோட சினிமா ஒரு படம். அப்புறம் நீயே பதட்டப்படுற எங்கிட்ட பேசுறதுக்கு இல்ல, திடீர்னு இன்டர்வியூ எடுக்கல எனக்கு நார்மலாவே இந்த பேஜுக்கு வராது. அதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன கேட்கணும் ட்ரெய்லர் பாத்தியல உனக்கு எப்படி ட்ரெய்லர் நல்லா அதான் நான் எனக்கு உடனே வந்த கான்செப்ட் என்னன்னா அந்த பார்க்கிங் அதில் மாதிரி அந்த ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போட்டு அப்புறம் டேரக்டர்கிட்டையும் கேட்டேன்னு அவர் சொன்னார் இல்லை அந்த மாதிரி வராது, கதை வருது. அது பார்த்த உடனே அது வேற மாதிரி இருந்தது. அப்போ வேற என்னன்னா நானும் உங்களுக்கு பக்கத்து ஊருக்காரு தான் நயனாதீவு. அப்படியா? சூப்பர். நயனாதீவு அழகான ஊர். எனக்கு மறக்க முடியாது அந்த நெடுந்தீவுலேருந்து வந்த இந்த குமுதினி படகுல பிறந்த ஆளுங்களை நான் ஒரு 12 வயசாக இருக்கும்போது நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சாங்க. நான் 2 வேடி பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்துட்டு நின்னது இன்றைக்கும் மைண்டில் இருக்குது. ஸோ நயனாதீவுக்கு அடிக்கடி போயிருக்கேன். பட் பார்ப்பேன். இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க எல்லோரும். இந்த மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, பசங்க விளையாடுறாங்க, ஆளுங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் தான் நான் இவர் தான் குட்டி ஆண்டனி. நன்றி அண்ணா. நன்றி. ப்ராக்டிஸ் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்தார், ஒரு காய்ச்சல் டைம் போட்டு, அடே என்னடா வர்றீர்கள் சொல்லுங்கடா, என்ன வடவை எடுக்க போறீர்கள் ஒரு விதமாக ஒரு இவர் எனக்கு என்னத்தை ஞாபகப்படுத்தோன்னா, நான் இலங்கையில் புங்குடுதியில் 15 வயசு மட்டும் இருந்தேன். அந்த ஊரில் இருக்க மொத்த வெயிலும் ஏமாண்டில் தான் இருக்கும். இவர் நான் கருப்பு, இவரோட நான் பயங்கர கருப்பாக இருப்பேன். அப்போ இவன் எனக்கு என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு, கிழிஞ்ச காய்ச்சட்டை பின்னு போட்டுட்டு ஒரு வாக்கமாக தாங்க செது தெரியும். ஆனால் ரொம்ப எனக்கு என்னை பார்த்த மாதிரி மட்டும் இல்லை, எந்த வேலைனாலும் தானாக வந்து ஆனால் நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் கொடுத்துட்டேன், நான் இது பண்ணிட்டேன். நமக்கு ஹீரோயின் எல்லாம் வந்துருந்தாங்க இந்தியாவில். நாங்கள் அசிஸ்டண்ட்டை கூட கூட்டுறல. அப்போ
உங்களுக்கு என்ன வேணுவான் சுதர்ஷனுக்கு அவரே அசிஸ்டன்ட் மாறிட்டார். எல்லாமே பண்ணுவேன். டைரக்ட் பண்ண ஒரு வாட்டி ஒன்று சொன்னான் இவன், என்ன என்னென்ன ஷார்ட் வைக்கிறாங்க, என்ன வைக்க விட சொல்லி வச்சு காமிக்கல சொன்னியா இல்லையா? பட் நல்ல ஒரு ஷோல் கண்டிப்பாக. இந்த பையன் இதில் நான் ஏன் உன் கையில் கூட்டி வந்துட்டேன்னா, கண்டிப்பாக இவன் வந்து இதே இடத்தில் இன்னொரு 10 வருஷத்துலையோ ஒரு 15 வருஷத்துலையோ ஒரு நடிகனாவோ இல்லை ஒரு நல்ல படித்த ஒரு ஆளாவோ இந்த சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஆளாக வந்து நின்று பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த தகுதியை நான் வளர்ப்பேன், இவனே வளர்ந்துப்பான். பட் நான் அண்ணனோட உனக்கு அப்பாவா இப்போ வயசானவன் இருப்பாங்க. ஸோ இவங்க அப்புறம் இந்த படத்தில் நடித்த கண்ணம்மான்னு சொல்லிட்டு நம்ம அஷானி தானே அசானா, அவங்க தான் முக்கியமான கேரக்டர் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாம் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அந்த ஊரே சூப்பராக இருக்கும். அதில் இவர் வந்துட்டு இப்போ வந்து ஸ்கூல் ட்ராமா, இவர் ஸ்கூலெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பஞ்சு போடுவார். என்னோட பேசி என்னோட பழகின பிறகு டெய்லி ஸ்கூல் போகிறாரு. ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறாரு. இதெல்லாம் சொல்றது. அப்புறம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 நானெல்லாம் 6.5 வயசுலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சாலு. ஸோ இவரும் எங்களோட படத்தை நடிச்சிருக்காரு. ஒரு கேஷுவலாக அது ஒரு அந்த டைலாக் சொல்லுங்க, அந்த டைலாக் சொல்லு. நீ ஃபாதரான்னு சொன்ன என்ன டைலாக் சொல்ல ஃபுல்லா? அசோக் என்ன சொல்லுவார்? அந்த அந்த அசோக் ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவார்ல, அசோக் ஃப்ரெண்டான உலக சொல்லுவார், ஏய் மச்சான் இதெல்லாம் வாழ நீ கோயிலில் வந்து சந்திக்கிறாயே, அது உங்கள் ஃபாதர் கண்ணா என்ன சொல்லுவாருன்னு கேட்பார். அதே இது நாங்கள் சொல்லுவோம், எனக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் நித்தீஷ்ன்னு சொல்லி, அவன் சொல்லுவான், உனக்கெல்லாம்டா பொம்பளை தராங்க வீட்டில். அதை நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் இங்கே நடக்கிற சீனுகளெல்லாம், நீங்கள் நல்லா செய்யுறீங்க, சரி நாங்கள் போகிறதெல்லாம் இருக்கிறதா. பக்கத்துக்கு போய் சொல்லுவான், டேய் உங்கள் அப்பாட்ட சொல்லுவா, நீ சொல்லிடாத ஒன்று வழியிலேண்டா. அப்போ சொல்லுவான், நீ மச்சா பரவாயில்ல சொல்லு மச்சா, அவன் என்ன சொல்லுவான்னு பார்ப்போம் நாங்களும் இருக்கா. நாங்கள் பக்கத்தில் சொல்லுவார், டேய் உனக்கு நீ என்ன கடிச்சா எங்கள் அக்காவை ஆடுறா உனக்கு தாரது என்ன கேட்பாரு. அதோட சீன் மறந்துட்டேன். சரி, நீ ஒரு ஃபேவரட் டயலாக் வச்சிருக்கல, அடிச்சா கழுத்து ஏதோ பார்க்க, அதை சொல்லு. நான் அடித்தேன்னா வீட்டை போக அம்மா கேப்பா ரெயின் அடிச்சது. நான் அடிச்சா வீட்டை போக அம்மா கேப்பா என்ன ரெயின் அடிச்சா உண்டு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு இருக்கு. நன்றி நன்றி. ஓகே நன்றி 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 நன்றி. பெரிய அந்தோனிக்கும் குட்டி அந்தோனிக்கும் நன்றி. குட்டி டிராகன் பட்டம் சரக்கு விட காத்திருக்கிறது. பட்டம் பறக்க விடப்படுகின்ற இந்த நேரத்திலே இப்போ நாங்கள் இந்த படத்தின் நடிகர் மற்றும் நடிகையோடு இருக்கிறோம். சுதர்சன் அண்ணா மற்றது சௌமி. சுதர்சன் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சக்தி டிவியில் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இந்த பட வாய்ப்பு எப்படி வந்தது, படத்தில் எப்படி நடிச்சிருக்கிறீங்க, படம் என்ன மாதிரி வந்திருக்கு, அதில் பெரிய சொல்லுங்கள். ரைட், ஓகே. நான் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு சேனல் சக்தி டிவியில் வந்து டிவி ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் டிவி ஷோவில் வந்து நான் ப்ரெசென்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த நேரத்தில் இருந்து இது ஆக்டிங் மேலே ஒரு ஆசை, ஏதாவது படம் பண்ணணும், டிவி சீரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் கனகராஜ், அவர் ஒரு சீரீஸ் பண்ணார் 7K சொல்லி. ஸோ அதுலேருந்து தான் வந்து ஆக்டிங் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து எடிஸாக வந்து ஒர்க் பண்ணாங்க ஜெனோஷன் சொல்லியிருந்தது. ஸோ அப்போலேருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 பேருமே. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் நம்ம அடுத்தடுத்து படங்கள் பண்ணாலும், அப்புறம் அதிரன் ஒரு படம் பண்ணோம், அதில் வந்து அசோசியேஷன் வந்து டயலாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஜெனரேஷன் சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி வரும்போது அந்தோனி அப்படிங்கிற ஒரு படம் வந்து உருவாச்சு. அதுலேயும் வந்து ஈஸியாலாம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. கரெக்டாக அசோக்குங்கிற அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி இது இப்படி தான் இருக்கணும், அது கொஞ்சம் வெயிட் அந்த நேரம் நான் போட்டிருந்தேன், அந்த வெயிட்டெல்லாம் குறைக்க வச்சு அதுக்கப்புறமா ரிஹர்சல்ஸ் போயிட்டு, அப்புறம் வந்து குருநகர் அப்படிங்கிற அல்லப்பிட்டிங்கிற அந்த பிரதேசத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த போட் ஓட்டுறதுலேருந்து மீன் பிடிக்கிறதுலேருந்து மீன் வலை எப்படி எடுக்கிறாங்க, அவங்களோட சாப்பாடு முறை எப்படி இருக்குது, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த ஸ்லாங் அப்படின்னு
அப்படியே முழுக்க ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்து இதெல்லாம் லேர்ன் பண்ணாதான் அந்த கேரக்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த கேரக்டரை என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ, அதில் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்னால் முடிஞ்சளவு மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். இப்போது படம் பார்த்த எல்லாருமே அந்த அசோக்குங்கிற கேரக்டர் இப்போ வரைக்கும் படம் நிறைய செலிப்ரிட்டி ஷோஸ் அங்கே சென்னையில் நடந்துச்சு. நம்ம டீம் சர்க்கிள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தவங்க எல்லாமே அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி மக்கள் தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் அண்ணா. ஸோ சௌமி, how do you feel about this movie and what's your experience in this movie? Actually, this is my first Tamil movie, and before that, I have done one Sinhala movie, a very small character, but it still didn't release. As a heroine, it was it's a very different experience. I have learned a lot regarding cinema, and I have learned a lot regarding how to behave on a set and everything. Lot of things like a whole university, like in a different subject. So when it come to experience, when I talk, எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா இவங்களுக்கெல்லாம் என்ன வச்சிருப்பாங்க. ஏன்னா மட்டமாக போட்டால் கமாறுதுன்னு நானே கொச்சிர சேலஞ்சஸ் ஃபேஸ் கராதுங்க. yeah, I have faced a lot of challenges. First thing was that like Adapting to the life. Yeah, adapt to the character, and every day they were like how to call Tamil slang. No, not Tamil slang. කදෙකට කියන්නේ හැම තිස්සෙම මේ rehearsal practice Camera. ඉන්නකෝ මට නම් වචන සිංහලෙන් ඉන්න සිංහලෙන් මුකෙන්වත් වෙන්නේ නැහැ කියන්නේ හින්දි වල කියන්නේ ඉංග්‍රීසි වල කියන්නේ lifestyle not lifestyle, like follow up. Yes, follow up. Yes, follow up that like they're following up my daily weight, daily appearance and everything, and they are like guiding me with food and everything. இவங்களை கைட் करना மட்டும் 4 ADs இருப்பாங்க. Yeah, AD guided me very well. AD coordinator. Yes, coordinator. And that is how I build my character. And after I coming to Jaffna, that directors and each and everybody on set helped me to develop the character, and they learned me so much, like they teach me so much well regarding the character. So that is how I prepared for my character. so I hope this movie becomes very successful for both of you. Yes, of course. Let's watch the movie on 13th on theater. Thank you. Thank you. Thank you so much. இப்போ படம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அந்தோனி அப்படிங்கிறது வந்து இந்த யூனிவர்ஸாக இங்கே இலங்கை சினிமாவை தூக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகுது. ஸோ இது வரைக்கும் படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. இலங்கையிலேருந்து ஒரு 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 நல்ல படம் வருது, ஒரு 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 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்க்கவும் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இலங்கையினுடைய வாழ்வியலை வந்து இது காட்டுது. இங்கே இருக்கிற கடல் சார்ந்து காதல், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற கதைகளை வந்து பேசுகிற ஒரு படமாக அந்தோனி இருக்குது. ஸோ மார்ச் மாதம் 13ஆம் தேதி எங்களோட கதை, அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற வாழ்வியல், அதோட காதலை வந்து ரொம்ப அழகாக காட்டுற ஒரு படமாக இருக்குது. அதையும் தாண்டி எல்லாருக்குமே பிடிச்ச, எல்லாருமே எப்போயாவது ஒரு வாட்டி பார்த்துடலாமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் இசைஞானி இளையராஜா. அந்த வாரம் எனக்கு கிடச்சிருச்சு, நான் பார்த்துட்டேன், மீட் பண்ணிட்டேன். ஸோ அவருடைய இசையில் அந்தோனி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பாட்டு, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து தலைவன் அப்படியே செதுக்கியிருக்காப்புல. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியை வந்து நீங்கள் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்தோனி படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிரெக்டர்ஸ் 2 பேரும், ஜெனோஷன், சுகீர்தன். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஈவன் ப்ரமோஷன்லேருந்து மேக்கிங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து 2 பேர் தான், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பண்ண வேண்டிய வேலைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாக்கான ஒரு ஆரம்பமாக அந்தோனி படம் இருக்கும். ஸோ மார்ச் மாதம் 13ஆம் தேதி கண்டிப்பாக
எல்லாருமே தியேட்டர் வாங்க, தியேட்டர் வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாவிலே நம்ம மக்களுக்கோ அடுத்தடுத்து போயிட்டு சொல்லுங்கள். ஸோ சொல்ல தான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இந்த சினிமா அடுத்த கட்டம் நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நன்றி அண்ணா சொன்ன மாதிரி 13ஆம் தேதி தியேட்டருக்கு போய் படம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். நீங்களும் மறக்காமல் 13ஆம் தேதி தியேட்டருக்கு வாங்க. கலை வளரி சங்க ரமணதாஸ் மற்றும் சுகந்தரி ஆகியோரை அன்போடு மங்கள விளக்கேற்ற அழைக்கின்றோம். தொடர்ந்து ட்ரீம்லைன் இயக்குனர் மதிப்புக்குரிய ஸ்ரீ சந்திரராஜா அவர்களை மங்கள விளக்கேற்ற அன்போடு அழைக்கின்றோம். மைதானத்திற்குள்ளே கட்டி செல்ல போகும் அந்த வீரர்கள் யார்? கிண்ணத்தை யார் சுவி கிடைக்க போகிறார்கள் என்கின்ற அந்த இறுதி நொடிகளுக்காய் எமது வீரர்கள் இப்பொழுது மைதானத்துக்குள்ளே நெய்தல் மாந்தர்களின் கதைக்கு நெய்தல் மாந்தர்களே ஆரம்பமாய் ஈழர் மற்றும் பாசம் கடல் சார்ந்த இடமாய் நெய்தல் மாந்தர்களாய் இந்த போட்டியை அவர்கள் இந்த மைதானத்துக்குள்ளே வீரர்களுக்கும் அணி சார்ந்தவர்களுக்கும் உதவிக்காமல் அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார்பாக வருகை வந்தவர்கள் பாடுமின் விளையாட்டு கழக வீரர்களுக்கான ஒரு சத்தத்தை எழுப்புவார்களாம். பாடுமினுக்கான சத்தம் எவ்வளவுதானா? பத்தல சத்தம் பத்தல சத்தம் கேட்கல. ஏய் பசங்களா, உங்களுக்கு கேக்குதா? மன்மோர் என்னடா நல்ல சத்தம் போடுவாங்க. இன்னும் சோபுக்கு வர இல்லையா? மேல் தொடங்கி கோபுக்கு வர இல்லையா? சரி, அதை எந்த பாஷூர் சார்பாக வருகின்ற பாத்தீங்களா? அது கொஞ்சம் வேண்டாலும் மிஞ்சி கொண்டு போகுது. இப்ப முக்கியமா அந்தோனி திரைப்படத்தினுடைய பெயர்களையும் வெளியீட்டு தேதியையும் இசைஞானி இளையராஜாவையும் தாங்கி இந்த பட்டம் பறந்து கொண்டிருக்கிறது இந்த மைதானத்தின் உச்சத்திலே. எது பாசூர்? எது பாசூர்? சரி, குருவர் பாசூர் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடுங்க பாப்போம். பத்தல தம்பி கீழே இருங்கப்பா. பார்வையாளர்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அந்த தண்ணீர் தாங்கிக்கு முன்பாக அமர்ந்திருப்பவர்களை தயவு செய்து ஸ்டேடியத்துக்கு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நேரம் இருக்கிறவர்களுடைய ஆதரவை வழங்குவதற்காக அந்த தண்ணீர் தாங்கிக்கு முன்பாக அமர்ந்திருப்பவர்களை தயவு செய்து ஸ்டேடியத்துக்கு அருகாமையில் சென்று அமர்ந்து கொள்ளுமாறு இப்போது கேட்டுக்கொள்கிறோம். தயவு
இந்த அந்தோனிக்கின்ற சுற்றுப்பட்டியிலே இந்த உதைபந்தாட்ட திருவிழாவிலே 2ஆம் நிலையை பெற்றிருக்கின்றார்கள் பாசியோர் சென்ட் ஆண்டனியஸ் விளையாட்டு கழகத்தினர் வாழ்த்துக்களோடு அவர்களுக்கான கௌரவத்தை நேர்களை வழங்குகிறோம். 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசோடு அவர்களுக்கான வெற்றி கிண்ணம் இப்பொழுது எங்களுடைய அந்தோனி வின்சென்ட் அவர்களால் வழங்கப்படுகிறது. இந்த காசு மறைக்க வேணாமா? கப்பு வச்சு காசு மறக்காம எல்லாரும் ஆளுக்கு ஒரு அந்த